பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம் ஆண்டவர் நல்லவர். இந்த 2வது நாளிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். தாமதமாயிருச்சு, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராமல் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour அங்கேயே 5லேருந்து 6 மணி வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நேரத்தை கொண்டு வந்தார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆகவே நல்ல கரங்களை தட்டி பாடின பின்பு நம்ம கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்கலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழ்வுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மீண்டுமாய் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழ்வுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும் விசுவாசத்தோடு. இது எழுப்புதலின் பாடல். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். சொல்லுவோமா? யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். சிதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், நல்ல கைகளை தட்டி ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே,
மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. சொல்லுங்க, மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம். சொல்லுங்க, நான் குறுகி போவதில்லை, நான் குன்றி போவதில்லை. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தரையில்லா. மீண்டுமாய் சொல்லுங்க, குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம். சொல்லுங்க, சிறை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை. சொல்லுங்க, சியோனுடைய மகிமை, சியோனுடைய மகிமை. ராதபா ஷதலபா. மீண்டுமாய் சொல்லுங்க, சிறை வாழ்வு, சிறை வாழ்வு மறையும், சியோனின் மகிமை. மீண்டுமாய், சியோனின் மகிமை, சியோனின் மகிமை. சொல்லுங்க, சிறை வாழ்வு மறையும், சியோனின் மகிமை தீரும்பும். நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க மீண்டுமாய் சொல்லுங்க, சியோனின் மகிமை. அல்லேலூயா. பாழானவைகளை அவர் தேறுதலை செய்கிறாரா? அவர் வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடங்களுக்கு எழும்பி நின்று, கடந்த ஆண்டுல ஒருவேளை ரட்சிப்பு இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் உம்முடைய மகிமையினால நிரப்புங்க, உங்க மகிமையினால நிரப்புங்க, உங்க மகிமையினால நிரப்புங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டவரே, நான் இழந்தவைகள் எல்லாம் ரெட்டிப்பா எனக்கு கொடுக்கிறவரே. ஓ ரபாலா ஷதலபா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர், துயரத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். இந்த ராத்திரி வேளையில் உங்கள் கைகள் உயரட்டும். வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா, உங்க மகிமையினால நிரப்புங்க. சியோனுடைய மகிமை, சியோனுடைய மகிமை பாழானவைகளை தேறுதலை செய்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கை பாழாய் போயிருக்கலாம், உங்க தொழில் பாழாய் போயிருக்கலாம், உங்கள் குடும்பம் சீரழிந்து போயிருக்கலாம். அவர் மீண்டும் கட்ட முடியும். கர்த்தரால் மீண்டும் கட்ட முடியும், மீண்டும் கட்ட முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கட்டுகிறவர் அப்பா. யோபுல ஒரு வசனம் உண்டு, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவாய், நீ திரும்ப கட்டப்படுவாய். நல்ல கைகளை உயர்த்தி, ஒருவேளை கடந்த நாட்களிலே ஏதோ நம்முடைய மதீனத்தினாலே, நம்முடைய சுய இச்சையினாலே, மாம்சத்தின் கிரியைகளினாலே சில ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சித்தத்தை விட்டு தூர போயிருக்கலாம். நல்ல 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க. இழந்து போன பலன், இழந்து போன சுகம், ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனதை எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். காரணம், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு பலன் கொடுக்கிறவரே, பலன் கொடுக்கிறவர் 2 கைகள் உயர்த்தி, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். இந்த சரணத்தை மீண்டுமாய் நல்ல கைகளை தட்டி பாடலாமா? ஆதி நிலை ஏகுவோமே,
ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். மீண்டுமாய் ஆதி நிலை ஏகுவோமே. ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையோ. மீண்டுமாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறதை போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் இந்த ராத்திரி வேளையிலே திருப்பப்படுவதாக. குடி என்கிற சிறையிருப்பு, கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தினால் திருப்பப்படுவதாக. சொல்லுங்க, சியோனுடைய மகிமை இந்த மைதானத்தை விட்டு நாங்கள் போகும்போது நம்முடைய மகிமையால நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரை நிரப்புமே. சிறை வாழ்வு மாறையோ. நல்ல கைகளை தட்டி ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளை முறிக்க பண்ணும். நுகமாயிருக்கிற காரியங்கள், நுகமாயிருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக. சியோன் சியோன் சிறை வாழ்வு மாறையோ. சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மாறையோ. சியோனின் மகிமை திரும்பும். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க நல்ல வாய்களை திறந்து ரிகாபாதாடா ரேமாமா செத்தரியா காபாதியாந்தலாமா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. லிபானா சியாந்தரபானா லெபவோனியாந்தரமா. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உங்க மகிமை, ஒவ்வொரு மேலும் உங்க மகிமை. ஓ ரேபானா ஷட்டரபானா. 104ஆம் சங்கீதத்திலே அவர் மகிமை வஸ்திரமாக அணிந்திருக்கிறாராம். ஒளியை வஸ்திரமாக அணிந்திருக்கிறாராம். சொல்லுங்க, ஆண்டவருடைய உம்முடைய வஸ்திர தொங்கல். ஏசாயால வாசிக்கிறோம், அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பிற்று. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் தேவாலயமா இருக்கிறோம். அந்த வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம், ஒளியின் வஸ்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மேல் விழுவதாக. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா.
வரை எரிந்து கொண்டே இருப்பே. நல்ல கைகளை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே. மங்கி எரிகிற திரியை அணையாதவர், உமக்காக எப்பொழுதும் எரிந்து கொண்டே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. துயரத்தில் கூப்பிட்டேன், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உங்க சத்தம் உயர்த்தி சொல்ல முடியுமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். ரெண்டு கைகளை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே. உலையான சேற்றில் இருந்த நம்மை கண்மலையின் மேல் நிற்க செய்தாரே. சொல்லுவோம், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. பெரியவனா, வழுவாதபடி எங்களை பாதுகாக்கிறவரே. சச்சரமமதியாத்தரா குனிந்து தூக்கினீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? நீங்கள் ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய உயிர் தெழுதலின் வல்லமை, உயிர் தெழுதலின் வல்லமை. இயேசு சொன்னார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். நல்ல கைகளை உயர்த்தி அவரே ஜீவனை கொடுக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர், உலர்ந்தவைகளை உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. உயிர்ப்பியுமே, உலர்ந்து போயிருக்கிற வாழ்க்கை உயிர்ப்பியும் அப்பா. விசுவாச வாழ்க்கை உயிர்ப்பிப்பீராக. ஜமாதி உயிர்ப்பியும் அப்பா. இயேசுவே, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ஆதி அன்புக்கு திரும்புவோம். சொல்லுவோமா? இயேசுவே, அல்லேலூயா, ஓசன்னா. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி நேற்று கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினாலே அந்த வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கணும். இன்னைக்கு ஆசீர்வாதங்களை தேடுகிறோம், சுகத்தை தேடுகிறோம், ஓகே. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும், அதை விட நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பை எண்ணி பாருங்கள்.
அநேகர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா ஜெபம் பண்ணுவேன் பிரதர், நல்ல வேதத்தை வாசிப்பேன், ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில் அது இல்லை. நல்ல கைகளை உயர்த்தி ஆதி அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் திரும்புகிறோம். ஆண்டவரே உடைய ஆண்டவரே உடைய வருகையில் நாங்கள் கைவிடப்படக்கூடாது. உடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கேற்ற பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடி முடிக்க நினையாத நாளிலே கர்த்தர் வருவார். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் எங்கள் ஓட்டத்தை, மற்றவர்களை பார்த்து அந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடாமல் ஆண்டவர் எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓட நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எனக்கு நீர் நியமித்திருக்கிற ஓட்டம் மற்றவர்களுடைய ஓட்டம் அல்ல, அவங்க இப்படி இவங்க இப்படி அல்ல. ஆண்டவரே, என் ஓட்டத்தை நான் முடிக்கணும், பொறுமையோடு நான் ஓடி முடிக்கணும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசுவை கவனித்து பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர். இந்த நாட்களிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இயேசுவை பார்க்கணும். நல்ல கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறப்பா. ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறேன், காலம் சமீபமாயிற்று. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பம் கைவிடப்படக்கூடாது, என் பிள்ளைகள் கைவிடப்படக்கூடாது, என் கணவன் கைவிடப்படக்கூடாது. இந்த பகுதியில் எத்தனையோ மக்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கைவிடப்படக்கூடாது. அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். ஆண்டவரே, நான் பெற்ற ரட்சிப்பை ஒரு 4 பேருக்காவது ஒரு நாள் நான் சொல்லுவேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு ஹல்லேலூயா, அந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். நல்ல கையை உயர்த்தி, தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா,
நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உமக்கே எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.